ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் டிரைவர் வன காப்பாளர் மற்றும் டிரைவருக்கான தேர்வு முடிகள் நேற்று ரிலீஸ் ஆகிட்டு. ஸோ நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நேற்றைக்கு வந்த ரிசல்ட்டை வச்சு அதில் என்ன பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னாலே நம்ம ஆரம்பத்தில் இருந்தே காரசாரமாக விவாதிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதுக்கு அவங்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறாங்க. ஸோ நேற்று வெளியிட்ட வனக்காப்பாளர் தேர்வு முடிவு நிறைய பேருக்கு ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கும். காரணம் 1:3 ரேஷியோ. ஸோ 1:3 ரேஷியோவில் தான் ஆள் எடுத்திருக்காங்க. இப்போது வனக்காப்பாளர் தேர்வு பொறுத்த வரைக்கும் 700 வேகன்சி சம்திங் 726 வேகன்சி இருக்குது. வேறு டிரைவருக்கு ஒரு 152 வேகன்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் 1க்கு 3 மடங்கு பேரை ஃபிசிக்கலுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே 1:3 ரேஷியோவில் தான் ஃபைனல் செலெக்ஷன் அந்த இதை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1:3 ரேஷியோ ஒரு காரணம். ரெண்டாவது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி, அது இன்னொரு காரணம். ஸோ இதனால் ஹை மார்க்கு நிறைய பேர் இருக்கிறனால 1:3 ரேஷியோவில் ஆள் எடுக்கிறனால நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. கொஞ்சம் பேர் தான். ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2000 சம்திங் பேர் தான் கூப்பிட்ருக்காங்க. ஃபாரஸ்டரை டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 400 சம்திங் பேர் தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ தப்பு பண்ணாலும் தடையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இவங்க. ஆனால் இவங்க வந்து இதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஸோ ரிசல்ட் விட்டாங்க, ஆனால் கட் ஆஃப் மார்க் என்னென்னு இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியல, வெளிப்படையாகவும் இல்லை. சும்மா ஒரு நம்பரை போட்டு விட்டாங்க, இவங்க செலக்ட் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன வெளிப்படைத்தன்மை இருக்குது? ஸோ ஆரம்பத்துலேருந்தே நம்ம எதுக்கு தான் இருக்கோம். ஆவினை பொறுத்த வரைக்கும் இதை மாதிரி போட்டால் தப்பு அப்படிங்கிறோம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி. ஸோ மற்ற இடத்துல எப்படி போடுறாங்களோ அங்கே வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே பெர்ஃபெக்டாக இருக்குன்னு எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும். ஸோ எங்கே நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல வெளிப்படைத்தன்மை அதிகமாக தேவைப்படுது. ஸோ இப்படி ஒரு நம்பர் போட்டிருக்காங்க, இந்த நம்பரில் யார் செலக்டட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் எத்தனை கருப்பாடு இருக்குன்னு யாருக்கு தெரியுமோ, அது கடவுள் பாடு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நேற்று நான் போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சில கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை நான் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய பவித்ரன் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய மதிப்பெண் 121 MBC. பட் எனக்கு வந்து வரலை, வெளிப்படைத்தன்மை எதுவுமே இல்லை, ஏமாற்று பேர்வழின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து 1:3 ரேஷியோ எடுத்தாலும் அவங்க வந்து வெளிப்படையாக இவங்க இப்படி ரிசல்ட் போடாமல், ஸோ இவ்வளோ பண்ண ஆளுக்கு பக்கத்தில் இவன் இந்த மார்க்கு அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ், எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ். ஸோ இந்த நம்பர் வந்து இவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்காரு இந்த கேட்டகரி, இல்லைனா ஒரு சின்ன ஒரு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இதை வச்சு அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டேங்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு, ப்ரைவசி எதுவும் கெட்டு போகிறது இல்லை. ஒரு சின்ன ஒரு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ, அவங்களோட மார்க்கு, அந்த சின்ன அவங்கள பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்தா நல்லது. ஸோ ரெண்டாவது முக்கிய காரணம் யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஃபேக் வீடியோ நிறைய போடுறாங்க. ஸோ இந்த ஃபேக் வீடியோ போட்டு வெறும் 30 மார்க் எடுத்தால் பாஸு, நீங்கள் இப்போ ஃபிசிக்கலுக்கு போயிடலாம் அப்படின்னு நிறைய வீடியோ, இவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு, இந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் அஃபிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம எதுவுமே போடக்கூடாது. ஸோ அவங்க என்ன இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் அப்ராக்சிமேட்டாக பார்த்தா ஒரு 130 ரேஞ்சுக்கு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிரவீன்குமார்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, 45% எடுத்தாலே பாஸுன்னு எல்லாரும் சொன்னீங்களேடா, அதை நம்பி வேற இருந்தேன், கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் நான் 45% எடுத்தால் நான் பாஸுன்னு சொல்லலைங்க, அது வேறு யூடியூப் சேனலு. ஸோ மூணாவது ஒரு வினோதமான ஒரு கமெண்ட் இருக்குது, இந்த ரிசல்ட் வேஸ்ட்டு. வினோத்குமார் சொல்லியிருக்காரு, எல்லாம் வினோத்குமாரே சொல்லியிருக்காரு, இந்த ரிசல்ட் வேஸ்ட்டு, லூசு பையன் மாதிரி ரிசல்ட் போட்டிருக்கான். மை ஃப்ரெண்டு 86 பிசியில் 86. இந்த 86 மார்க் பார்க்குறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் செக் பண்ணுவீங்களா, அதை வச்சு தான் இந்த 86 100 அப்படி சொல்கிறாங்க. மார்க்கை பார்க்குறதுக்கு இன்னும் ஆப்ஷன் கொடுக்கல அவங்க. ஸோ 86 பிசியில் 86 எடுத்திருக்காரு, அவர் செலக்டாக. 98 பிசியில் எடுத்திருக்காரு, அவர் நாட் செலக்டட், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தான் நார்மலைஸ்டு மார்க் போட்டாலும் ஒரு 121 ரேஞ்சுக்கே செலக்ட் ஆகலை. அப்போ 86க்கும் 121 அவ்வளோ கேப்பாக இருக்கும் போது நார்மலைஸ்டு மார்க்கு. ஸோ இவர் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஒருவேளை உண்மையாக இருந்தாலும் இந்த அப்போ ஏதோ குளறுபடி நடந்திருக்கு இந்த ரிசல்ட்டில் அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. ஸோ கார்த்திகேயன் ட்ரிபிளி, ஸோ இந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. காசு இருந்தால் பாஸா? ஸோ இந்த மாதிரி கேள்விக்கு வந்து இவங்க தான் பதில் சொல்லணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா வெளிப்படைத்தன்மை இருந்தால் யாருமே இதை கேட்க மாட்டாங்க. ஸோ கீழே ஒன்று சொல்லியிருக்காங்க, ஃபாரஸ்ட்டர் ரிசல்ட் எப்போது வரும்? அது இப்போ தான் மதுரை பைபாஸ் பிடிச்சி வந்துட்டுருக்கு. இடையில பஸ்ஸு பஞ்சர் ஆகாமல் இருந்தால் கூடிய சீக்கிரம் வந்துடும். பஸ்ஸு பஞ்சர் ஆகிறதும் ஆகாததும் கடவுள் கையில் தான் இருக்குது. ஸோ கடைசியாக சொல்கிறேன், இன்றைக்கி 22ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ இது வரைக்கும் கட் ஆஃப் அண்ட் வெளிப்படைத்தன்மை எதுவுமே இல்லை. ஸோ இனிமேல் அவங்க இதுக்கு பிறகு அவங்க வந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் 1:3 ரேஷியோ வச்சதில் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 1:3 தான் சொல்லியிருக்கிறாங்க.
ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு இது பண்ணி ஒரு 1:5 அதிகபட்சமாக 1:10 எதிர்பார்க்கலாம். பட் அவங்க அது பண்ணலைனாலும் ஒரு 1:5 ஆட்டும் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க ரிசல்ட்டை வந்து தற்காலிக லிஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவும் சேஞ்சஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே அவங்க சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கட் ஆஃப் இந்தந்த கேட்டகரி இவ்வளோ கட் ஆஃப்னு அப்படிங்கிறத தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மார்க், ஸோ ஒவ்வொருத்தர் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறாரு, ஸோ அந்த டீட்டெயிலும் இன்னும் வெளிப்படையே வரல. ஸோ இந்த லிஸ்ட்டில் வெறும் நம்பர் மட்டும் போடாமல் அது பக்கத்தில் ஏதாவது அவங்க எடுத்த மார்க்கோ அவங்க ஒரு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கொடுக்கும்போது அது வெளிப்படைத்தன்மை அதிகப்படுத்தும். ஸோ யாருமே அதை பண்ணுறதில்ல. இவங்களாட்டு பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக நாட்டமோட தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வனக்காப்பாளர் தேர்வு முடிவு வந்து ஒரு வெறுக்கத்தக்க தேர்வு முடிவு தான் கடைசியாக சொல்கிறோம். ஸோ இது வீடியோ அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணலாம்னு பரவாயில்ல, கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இது அதிகமாக போகணும். ஏன்னா நம்ம வனத்துறையில் இது வரைக்கும் ஒரு 3-5 வீடியோ இந்த மாதிரி ஒரு 3-4 வீடியோ இந்த மாதிரி போட்டிருக்கேன். அவங்க பண்ண தப்பை சுட்டி காட்டிகிட்டே நம்ம இருக்கோம். ஸோ அதனால் இது அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது இது வரைக்கும் கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வனத்துறையோட அந்த அருமையான ரிசல்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.